ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆயிருக்கு. ஸோ 5 நாட்கள் முடிவில் வந்து நம்ம ராயன் திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ வசூல் வச்சிருக்கு, ஸோ அந்த விவரத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ராயன் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து உலக அளவில் வந்து ரொம்பவே நல்ல ஒரு வசூலை தான் குறிச்சிட்ருக்கு. அதாவது நம்மளோட தனுஷோட 50வது படம் அப்படின்றாலும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்றதுனால வந்து ஸோ நம்ம தனுஷை இயக்கி அவர் தான் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பை தான் பெற்றிருக்கு ரசிகர்கள் மத்தியில். ஏன்னா வந்து விமர்சன ரீதியாக சரி, வசூல் ரீதியாகவும் சரி, முதல் நாள்லேருந்து வந்து ராயன் திரைப்படம் வந்து செம்ம ஒரு வசூல் தான் வந்து பெற்றுட்ருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு செல்வராகவன், துஷாரா விஜயன், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம் இந்தமாரி வந்து ஏகப்பட்ட பேர் இந்த திரைப்படத்தை வந்து ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரத்தை வந்து நடிச்சிருந்தாங்க. அதாவது உலக அளவில் வந்து நம்ம ராயன் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 90 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கான். அதாவது இன்னும் கொஞ்ச நாட்களில் வந்து கண்டிப்பாக வந்து 100 கோடி கிளப்பில் வந்து நம்மளோட ராயன் திரைப்படம் ஜாயின் ஆகணும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அந்த வகையில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்மளோட ராயன் திரைப்படம் இன்னைக்கு வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து 46 கோடி வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணிக்கும் நல்ல ஒரு சாதனை வந்து பெற்றிருக்கு. ஸோ இது வந்து தனுஷுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஓப்பனிங் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நாளில் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.